ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கேரட், 2 பீன்ஸ், 2 முருங்கைக்காய், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு கப் பசுப்பருப்பு குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 6 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையை வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு வந்து சேர்த்திக்கோங்க. ரெண்டாவது எடுத்த ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நிறைய நேரம் கொதிக்கணும்னு இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் எடுத்து திக்கான தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரையிலும் வெயிட் பண்ணிவிட்டு மேலே மல்லியிலை தூவி இறக்குனோம்னா நமக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதிக்குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக